அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது. மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் 6ஆம் இடத்தில் சனியும் ராசிக்குள் கேதுவும் நிற்கின்ற நிலை, 8 செவ்வாய் நல்ல விதமாக நகர்கின்ற அமைப்பு, குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் போன்றவர்களால் இனிமேல்தான் அருமையான சிறப்பு வெளிச்சம் படர இருக்கின்றது. இந்த வித கிரக சூழல்கள் சில நேரம் தடுமாற்றங்களையும் ஏற்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்பாராத சௌகரிய அந்தஸ்து வசதி வளர்ச்சிகள் இந்த மாதம் தொடங்கி முதல் வாரம் 4வது தினத்திலிருந்து ஏற்படும். ஒரு பக்கம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சற்றே குறைதான். ஆனால் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் எப்பேற்பட்ட குறையையும் சரி செய்கின்ற வலிமையோடு சுழல்கிறார். கடுமையான சூழல்கள் எல்லாம் இந்த மாதம் 2வது வாரம் திங்கட்கிழமையிலிருந்து இனிமையாக மாறிவிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் மற்றும் தன பாக்கிய அதிபதியான சுக்கிர பகவான் இவர்களின் வலிமையாலும் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். குடும்ப வகையில் அத்தியாவசிய விஷய கடமைகளை திட்டமிட்டபடி நிறைவேற்றலாம். ஆரோக்கிய ரீதியாக தொல்லை, தொந்தரவு, இழப்பு, அலைச்சல், பெரிய வைத்திய செலவு என ஏற்படாத மாதம் இந்த மாதம். இந்த மாத அதிர்ஷ்டசாலிகளாக உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வலம் வருவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களின் மன வாழ்க்கை தொடர்பான சங்கட நெருக்கடிகள், பிரச்சனைகள், கோர்ட், காவல்துறை, பஞ்சாயத்து வழக்கு விவகாரங்கள் இந்த மாதம் 12ஆம் தினத்துக்கு பிறகுதான் தீரும். அனைவருக்கும் இந்த மாதம் 3வது வாரத்தில் எதிர்பாராத பண வரவு, திடீர் பரிசு, பண ஆதாயங்கள் உண்டு. சுபகாரிய திருமண விஷய ஏற்பாடுகளில்
தடை ஏற்படாது. தொழில் வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்கள் இந்த மாதம் 4வது வாரத்தில் இருந்துதான் அபரிமித திருப்பங்களை கொடுக்கும். இந்த மாதம் புதன் வெள்ளி திங்கட்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகள் உண்டு. மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் மாதம் முழுவதும் அங்குள்ள சனியோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம். உடன்பிறப்புகள் வழியிலும் உறவுகளுக்குள்ளும் பிணக்குகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம். பணப்பற்றாக்குறையால் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். தொழில் செய்பவர்கள் போதிய மூலதனம் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் போது பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது. இது போன்ற காலங்களில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவதோடு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. மேலும் மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பங்குனி 13ஆம் தேதி வக்ரமும் அடைகின்றார். உங்கள் ராசிநாதனாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் புதன் வலிமை இழக்கும் பொழுது எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். உடல்நல தொல்லைகள் அதிகரித்து உற்சாகம் குறையும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். நல்ல காரியங்கள் நடைபெறுவது போல் நம்பிக்கை ஏற்பட்டு திடீரென மாறுதல் நிகழலாம். எனவே இதுபோன்ற காலங்களில் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையையும் ஆன்மீக பெரியோர்களின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல குறைபாடு தோன்றி மருத்துவ செலவை ஏற்படுத்தும். நல்ல வரன்கள் வாசல் தேடி வந்தாலும் அது முடிவாவதில் சிக்கல்கள் ஏற்படும். எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் குறை கண்டுபிடிப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். இருந்தாலும் வேலையை விட்டு விலக முடியாத சூழலை உருவாக்கி மனக்கலக்கத்தை அதிகரிக்கும். மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கின்றார். அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தன பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம்தான். இது ஒரு பொற்காலமாக அமையும். எதை தொட்டாலும் அதில் லாபம் கிடைக்கும். சொத்துக்களால் மேன்மை, சொந்தங்களால் நன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, நடத்தும் தொழிலில் லாபம், இது போன்ற நல்ல காரியங்கள் நிகழும் நேரம் இது. உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்வுகளும் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிக்கான அழைப்புகள் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் புதிய முயற்சிகளை யோசித்து செய்வது நல்லது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பூமி பிரச்சனையும் இடமாற்றமும் உருவாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். கலைஞர்களுக்கு மாத கடைசியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட அனுகூல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களை உயர்த்தி கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். உயர்கல்வி திட்டங்கள் நல்லபடியாக பலிதமாகும். பெண்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திற்குள் அமைதி குறைவு, ஒற்றுமையின்மை, கருத்து வேறுபாடு விலகும். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் கேட்டை சுவாதி, பூராடம் மூலம், சதயம் திருவோணம், மிருகசீரிடம் பரணி, மகம் பூசம் திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 17, 18, 20, 22, 24, 26, 28, 31 மற்றும் ஏப்ரல் மாதம் 1, 3, 4, 5, 7, 9, 12, 13. இந்த பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரக கேதுவுக்கு பரிகாரம் செய்து கொண்டு தொடர்ந்து ஸ்ரீ பத்திரகாளியை வழிபட்டு வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.